ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் சொல்றாரு, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது கர்த்தருக்கு பிரியமா. இஸ்ரவேல் ஒரு அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. என்ன அடிமைத்தனம்? எல்லாருக்கும் தெரியும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன அடிமைத்தனத்தில் இருந்தாங்க? எகிப்தின் அடிமைத்தனத்தில் இருந்தாங்க. இஸ்ரவேல் ஜனங்க நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து கர்த்தர் மீட்டு ஒவ்வொரு நாளும் இஸ்ரவேல் ஜனங்களோடு பேசி 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 இஸ்ரவேல் ஜனங்களுடைய வாழ்க்கையில அநேக அற்புதங்களை செய்தாரு, அநேக அதிசயங்களை செய்தாரு. நானே தேவன் என்பதை இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமித்தாரு. என்னாலே கூடாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு காமிச்சாரு. எப்படி நம்மளை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டாரோ அதே போல நம்மளை எங்கிருந்து மீட்டாரு? எகிப்தின் அடிமைத்தனம் அல்ல, ஏதோ ஒரு பாவத்திலிருந்து, ஏதோ ஒரு குற்றத்திலிருந்து, ஏதோ ஒரு அடிமைத்தனத்திலிருந்து, ஏதோ ஒரு சுயப்பிலிருந்து நம்மளை என்ன செஞ்சாரு? மீட்டுட்டாரு. இஸ்ரவேல் ஜனங்கள் மீட்கப்பட்டது போல நாமும் மீட்கப்பட்டோம். ஹல்லேலூயா. நம்மெல்லாம் யாரும் கேட்டீங்கன்னா மீட்கப்பட்டவர்கள், இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள். அந்த விலையேறப்பட்ட ரத்தத்தை நமக்காய் சிந்தி நமக்குள்ளால மீட்பை கொண்டு வந்திருக்கிறார். அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, எல்லா சூழ்நிலையிலையும் எல்லா சந்தர்ப்பத்திலையும் தேவனை முன்வைத்து நடக்கணும். இஸ்ரவேல் ஜனங்க என்ன செஞ்சாங்க தெரியுமா? தேவனிடத்திலிருந்து அநேக நன்மைகளை பெற்றுக்கொண்டாங்க. ஆனால் தேவனுக்கு விரோதமாய் வணங்கா கருத்துள்ளவர்களாக இருந்தாங்க. தேவனுக்கு விரோதமாய் முரட்டாட்டம் உள்ளவர்களாக இருந்தாங்க. தேவனுக்கு விரோதமாய் கீழ்ப்படியாத ஜனமாய் இருந்தாங்க. இதனால தேவன் என்ன செய்தார்னா, மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களை ஒரு சிறையிருப்புக்குள்ள கொண்டு வச்சார். மறுபடியும் ஒரு அடிமைத்தனம், மறுபடியும் ஒரு வேதனை, மறுபடியும் இதயத்தில் ஒரு விஷனம், மறுபடியும் இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ள ஒரு கஷ்டம். காரணம் என்ன தெரியுமா? ஏன் தெரியுமா? இந்த இஸ்ரவேல் ஜனங்களை தேவன் மீட்டு எடுத்தாரு. ஆனா மறுபடியும் ஒரு அடிமைத்தனம், மறுபடியும் ஒரு வேதனை, மறுபடியும் ஒரு சிறையிருப்பு, மறுபடியும் ஒரு பரிதவிப்பு. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேவனுக்கு பிரியமானபடி வாழல. தனக்கு பிரியமானபடி என்னென்னலாம் விரும்பினாங்களோ, எதெல்லாம் தேவனுக்கு அருவருப்பா இருந்தாலோ அதெல்லாம் செய்தாங்களாம். பாருங்க, மோசே இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி வர்றாருங்க. மோசே தேவனை சந்திக்க முடியாது, சீனாய் மலையின் மேல போயிட்டார். போன மோசையை காணல. உடனே என்ன செய்ததுக்கணும்? ஆரோன் அங்க இருக்கிறான். எல்லா ஜனங்களும் அப்படியே முழங்கால போட்டு ஆண்டு விட்டு முறையிட்டு இருக்கணுமா வேண்டாமா? மோசே தேவனை சந்தித்துக்கிட்டு என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறான்? கற்பலகைகளை, அதாவது கட்டளைகளை வாங்கிட்டு கீழே வந்துகிட்டு இருக்கிறான். கீழே வரும்போது இங்க ஜனங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்கன்னா, ஜனங்களுக்குள்ளால் இருந்த ஆபரணங்கள், அதாவது செய்ய வேண்டியது என்ன? மோசே காணல, தேவ சமூகத்தில் விழணுங்க. ஆண்டவரே, எங்களை வழி நடத்தி கொண்டு வந்த மோசையை காணலையே, அடுத்து நாங்க என்ன செய்யணும்னு எங்களுக்கு நீங்க பேசுங்கன்னு சொல்லி தேவ சமூகத்தில் உழ வேண்டியவங்க என்ன செஞ்சாங்கன்னா, மோசையை காணலன்னு உடனே நேர எல்லாருடைய ஆபரணங்களை கலத்தி ஒரு ஆட்டுக்குட்டியை உண்டு பண்ணாங்களாம். வசனம் சொல்லுது, இந்த ஆட்டுக்குட்டியை எதுக்கு உண்டு பண்ணாங்களான்னா, இந்த ஆட்டுக்குட்டி முன் செல்லும்படியாக. நல்ல கவனிங்க, இஸ்ரவேல் ஜனங்க எப்ப எகிப்தை விட்டு வெளியே வந்தாங்களோ அந்த நிமிஷம் முதல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் செல்லும்படியாக மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இறங்கி வந்துருச்சு. நம்ம சொல்றோம்ல, இஸ்ரவேல் ஜனங்க எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே நேர செங்கடல் இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்வன் துரத்திட்டு வந்தா, இன்னொரு பக்கம் செங்கடல் இருந்துச்சு சொல்றோம்ல. இந்த சம்பவத்துக்கு முன்னாடி என்ன நடக்குதுன்னா, இஸ்ரவேல் ஜனங்க இந்த எகிப்தை விட்டு வெளியே வந்த உடனே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன் செல்லும்படியாக, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை காட்டும்படியாக இரவிலே அக்கினி ஸ்தம்பமாகவும் பகலிலே மேக ஸ்தம்பமாகவும் தேவன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களை மூட ஆரம்பிச்சிட்டாரு. எதுக்காக? இஸ்ரவேல் ஜனங்களுக்கு பாதை காட்டும்படி முன் நடக்கும்படியாக. அந்த யாத்திராகமத்துல 13வது அதிகாரத்துல 21வது வசனத்தை வாசிங்களேன். அவர்கள் இரவும் பகலும்
வழி நடக்க கூடும்படிக்கு வழிநடத்த கூடும்படிக்கு கர்த்தர் பகலில் அவர்களை வழி நடத்த கர்த்தர் பகலில் அவர்களை வழிநடத்த மேக ஸ்தம்பத்திலும் இரவில் அவர்களுக்கு வெளிச்சம் காட்ட அக்கினி ஸ்தம்பத்திலும் அவர்களுக்கு முன் சென்றார். இப்ப கவனிங்க, தேவன் அக்கினி ஸ்தம்பத்தினாலேயோ மேக ஸ்தம்பத்தினாலே முன் செல்றாரு. இவன் என்ன செய்யறான்? முன் செல்றதுக்கு ஆட்டுக்குட்டியை உண்டாக்குறான். தேவனால் வழிநடத்தப்பட்டவை. தேவனுடைய நியமம் என்ன, தேவனுடைய கட்டளை என்னங்க தெரியலங்க. தன்னுடைய மாம்ச கிரியையினால, தன்னுடைய மாம்ச மூர்க்கத்தினால, தன்னுடைய வணங்க கருத்தினால, தன்னுடைய கீழ்ப்படியாமையினால மோசே கட்டளை கொண்டு வர்றான். இவன் செய்த இந்த பாவ கிரியைகள் கட்டளையை உடைத்து போட செய்தது. அப்ப நல்லா கவனிங்க, ஒரு இஸ்ரவேலின் தேவனாய் இஸ்ரவேலின் சொல்ற ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்னா, அவரை விசுவாசிக்க சொல்றது போதாது, அவருடைய கட்டளை கடைபிடிக்கணும். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்னா, கட்டளையை கடைபிடிக்கிற விஷயத்துல கட்டளையை உடைச்சு போட்டுரும். ஆனா நம்ம விசுவாசிக்கிறேன் ஆண்டவரேன்னு சொல்றோம். கற்பனை இல்லை நம்முடைய வாழ்க்கையில, கட்டளை இல்லை. அவர் கொடுத்த நியமங்களை கடைபிடிக்கிறது இல்லை, ஏனோ தானோன்னு வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். நல்ல கவனிங்க, நான் என்ன சொல்றேன்னா, தேவனுடைய கட்டளைகளையோ அவருடைய கற்பனைகளையோ உங்க முரட்டாட்டத்தினால, உங்க கீழ்ப்படியாமையினால, உங்களுடைய சில சம்பிரதாயங்களை, சில சடங்காச்சாரங்களை, நீங்க சில பாரம்பரியத்தை கடைபிடிக்கிறதுனால என்ன செய்வீங்கன்னா, கட்டளைகளை உடைத்து போடுகிறீர்கள், கற்பனையை உடைத்து போடுகிறீர்கள், தேவன் சொன்ன நியமங்களை உடைத்து போடுறீங்க. இதனால என்ன நடக்குது? மறுபடியும் ஒரு சிறையிருப்பு. இதே தான் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நடந்துச்சு. இஸ்ரவேல் ஜனங்க விடுதலை பெற்றாங்க, தேவனால் நடத்தப்பட்டாங்க, வந்தாங்க. ஆனா என்ன செஞ்சாங்கன்னா, போன இடத்துல எல்லாம் ஒன்னே ஒண்ணு, ஆண்டவரேன்னு விழக்கூடியவங்க தோப்புகளை உண்டு பண்ணாங்களாம், விக்கிரங்களை உண்டு பண்ணாங்களாம். இன்னைக்கு நம்மள அநேகர் இருக்கோம். நான் ஒரு முந்தா நாள் வெள்ளிக்கிழமை ஒரு ஹாஸ்பிட்டல் ஜோம் பண்ண போகிறேன். 3 நாளாக ஜோம் பண்ண நல்லா முன்னேறி வந்தாங்க. 3ஆவது நாள் போகிறேன். நான் போகும்போது பார்த்து அந்த நர்ஸு பிள்ளைங்க பெட்ட மாத்தைக்கு வந்தாங்க. 3ஆவது நாள் முடியலை, ரொம்ப முடியலை, நல்லா முன்னேறி வந்தாங்க. 3ஆவது நாள் முடியலை. நான் ஜோம் பண்ண போய்க்கு நான் போகும்போது பார்த்து நர்ஸு பிள்ளைங்க வந்து பெட்ட மாற்ற வந்தாங்க. பெட்ட மாற்றினா தலைவணி கட்டியில் அவ்வளவும் தேவனுக்கு பிரியமில்லாத காரியம். நமக்கு போய் ஏதாவது ஒன்று செய்யணும். நான் ஆண்டவருக்குள்ள வைக்க காமிக்க ஏதாவது ஒன்று செய்யணும், ஏதாவது சடங்காச்சாரம் செய்யணும், ஏதாவது ஒரு பாரம்பரியத்தை, இப்படியே தான் போயிட்டு இருக்கிறோம். ஒண்ணுமே நீங்க செய்யணும். ஆண்டவர் என்ன சொல்றாங்க, நீ ஒண்ணுமே செய்யணும், எல்லாம் நான் செய்யுங்கிறாரு. நம்ம என்ன சொல்றோம்னா, நீங்க இல்ல ஆண்டவர், நான் செய்யறேன் ஆண்டவர். அப்படி செஞ்சு 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 இந்த இஸ்ரவேலை எதையாவது ஒண்ணு மாறி மாறி செஞ்சு செஞ்சு மறுபடியும் பாபிலோன் சிறையிருப்பு, மறுபடியும் பாபிலோன்ல போய் நம்மளும் இப்படிதான் மறுபடியும் ஏதாவது பிரச்சனை மாட்டுக்கிட்டு, ஐயோ போச்சு, ஐயோ என் ஆசீர்வாதம் போச்சு, என் சரீரத்தில் இந்த பலன் போச்சு, என் குடும்பத்தில் பிரச்சனை மேல பிரச்சனையா இருக்குது, எனக்கு நிம்மதி இல்லையே, எனக்கு சமாதானம் இல்லையே, எனக்கு சந்தோஷம் இல்லையே, என் வாழ்க்கையில எல்லாம் செயல்ந்து போச்சு, எல்லாம் செத்து போச்சு, எல்லாம் உழந்து போச்சு சொல்லிட்டு இருக்கிறோம். இஸ்ரவேல்னு இப்படிதான் சொல்றான். மறுபடியும் பாபிலோன் சிறையிருப்புல இருந்துகிட்டு என்ன சொல்றான்னா, என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சு போச்சு. எசேக்கியேல் புஸ்தகம் 37வது அதிகாரத்துல இந்த 11வது வசனத்துடைய 2வது பகுதியை வாசிங்களேன். அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. கவனிங்க, இஸ்ரவேல் சொல்றான், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் ஏன் தெரியுமா? பாபிலோன் சிறையிருப்புல இருக்கிறான். இவனுக்கு இஸ்ரவேலனுக்கு ஒரே ஒரு காரியம் தெரிஞ்சுட்டு, தன்னுடைய வாழ்க்கையில எல்லாமே முடிச்சு போச்சு. எங்கள் நம்பிக்கை அத்து போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம்னு சொல்லி இஸ்ரவேலன் கதறான். காரணம் என்ன தெரியுமா? இஸ்ரவேல் எல்லாம் பாபிலோன் சிறையிருப்புல இருந்து கதறாங்க. காரணம் என்ன தெரியுமா? இந்த இஸ்ரவேலரை கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஏன் ஒப்பு கொடுத்தாரு? நியமத்தின்படி நடக்கல, கட்டளையின்படி நடக்கல, பிரமாணத்தின்படி நடக்கல, கற்பனையின்படி நடத்து. பக்கத்தில் சொல்லுங்க, எந்த காரணம் கொண்டும் கற்பனையை மீறி நடக்காதீங்க.
கட்டளையை மீறி நடக்காதீங்க, நியமங்களை மீறி நடக்காதீங்க, சடங்காச்சாரங்களை கடைபிடிக்காதீங்க, கலாச்சாரங்களை கடைபிடிக்காதீங்க, பாரம்பரியத்தை கடைபிடிக்காதீங்க. கடைபிடிச்சா மறுபடியும் உங்களுக்கு சிறையிருப்பு தான். பாருங்க, பலவிதமான பாரம்பரியத்தை கலாச்சாரத்தை கடைபிடிச்சு இஸ்ரவேலை இப்ப என்ன பண்றான்னா மறுபடியும் பாபிலோன் சிறையிருப்புல இருந்துட்டு சொல்றான், எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்க எலும்புகள் எல்லாம் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம். இந்த சூழ்நிலைக்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இவன் செஞ்ச தேவனுக்கு விரோதமான பிரமாணத்தினால தேவன் ஒப்பு கொடுத்துட்டாரு பாபிலோன் கையில. பாபிலோன் என்ன செஞ்சுட்டாங்கன்னா, இந்த இஸ்ரவேல் ஜனங்களை, இந்த இஸ்ரவேல் பட்டணத்தை முற்றுமாய் அழித்து இஸ்ரவேல் ஜனங்களை கொண்டு அடிமையா வச்சுட்டாங்க. அடிமையா வச்சது மட்டுமல்ல, இப்போ திரும்பி போகலான்னா இவங்களுக்கு பட்டணம் எப்படி சீரழிஞ்சு போச்சு. இஸ்ரவேல் பட்டணம் சீரழிஞ்சு போச்சு, யூதா பட்டணம் அழிக்கப்பட்டு போயிற்று, எருசலேம் ஆலயம் சுட்டரிக்கப்பட்டு போயிட்டு. இவங்களுக்கு எங்களுக்கு ஒரு தேசம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு ஆலயம் இருக்கு, எங்களுக்குன்னு ஒரு இடம் இருக்குன்னு சொல்லி கொள்ள எதுவும் இல்லை. எதை குறித்து மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. நிராயுதபாணியாய் எவன் கட்டளைக்கு கீழ்ப்படியிலையோ அவன் அத்தனை பேர் நிராயுதபாணியாய் மாறுவான். இப்ப நிராயுதபாணியாய் இருந்துட்டு சொல்றான், எங்கள் எலும்புகள் விழுந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை. அவருக்கு இரக்கம் உள்ளவல்ல, அவருக்கு இரக்கம் உள்ளவல்ல. இப்ப பாருங்க, எப்படி எகிப்துல இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களுடைய கூக்குரலை கேட்டாரோ அதே மாதிரி இவங்க பரிதவிக்கிற இந்த பரிதவிப்பை பார்த்து இறங்கி வர்றார். வந்து ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இந்த பாபிலோன்ல சிறைப்பட்டிருக்கிறதுல எசேக்கியேலும் உதவி இருக்கான். எசேக்கியேல் யாருன்னு கேட்டீங்கன்னா ஆசாரிய வம்சத்தை சேர்ந்தவன். எசேக்கியேல் உடனே நீங்க எசேக்கியா நினைச்சக்கூடாது. எசேக்கியா வேற, எசேக்கியேல் வேற, புரிந்து கொள்ளுங்க. எசேக்கியாங்கிறது யாருன்னா தாவீது வம்சத்துல வந்த ஒரு ராஜா. எசேக்கியேல் யாருன்னா ஆசாரிய வகுப்பை சேர்ந்த ஒரு தீர்க்கதரிசி. இந்த எசேக்கியேல் புஸ்தகம் எசேக்கியேல் தீர்க்கதரிசி குறித்து எழுதப்பட்டிருக்கு. எசேக்கியேல் தீர்க்கதரிசியோடு தேவன் உறவாடின காரியம், தேவன் தரிசனம் கொடுத்த காரியங்களை குறித்து எசேக்கியேல் புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்குது. இப்போ கவனிங்க, கொஞ்சம் சீக்கிரம் போகிறேன், டைம் போயிடுச்சு. இப்போ எசேக்கியேலுக்கு ஆண்டவர் தரிசனம் ஆகிறாரு. தரிசனம் ஆகி ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த இஸ்ரவேலை இந்த அடிமைத்தனத்திலிருந்து நான் மீட்டு எடுப்பேன், இஸ்ரவேல் மறுபடி அவனுடைய தேசத்துக்கு போவான் அப்படின்னு சொல்றதுக்காக ஆண்டவர் என்ன செய்தார்னா, எசேக்கியேலை தெரிந்து கொண்டு எசேக்கியேல் மேல அவருடைய கரத்தை வைக்கிறார். வாசிக்கலாம், எசேக்கியேல் 37:1. கர்த்தருடைய கை, கர்த்தருடைய கை என் மேல் அமர்ந்து. யாரு மேல? எசேக்கியேல் மேல். யாரு மேல அமர்ந்துச்சு? தீர்க்கதரிசியாகிய எசேக்கியேல் மேல கர்த்தருடைய கை அமர்ந்துச்சு. அமர்ந்து கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி, கர்த்தர் என்னை ஆவிக்குள்ளாக்கி வெளியே கொண்டு போய் எலும்புகள் நிறைந்த ஒரு பள்ளத்தாக்கின் நடுவில் நிறுத்தி என்னை அவைகளின் அருகே சுற்றி நடக்க பண்ணினார். நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்தார்னா, இந்த எசேக்கியா மேல அவருடைய கையை வைத்து எசேக்கியா ஆவியில கொண்டு போறார், மாம்சத்துல அல்ல. நல்ல கவனிங்க, ஒரு நிமிஷம் என்ன கவனிங்க, ஏதோ 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 கவனத்தில் இருக்காதீங்க, தேவையான ஒரு சத்தியம். எசேக்கியேலை என்ன பண்றாருன்னா ஆண்டவர் ஆவியில கொண்டு போறாரு. எங்க கொண்டு போய் நிப்பாட்டுறாருன்னா, ஒரு பள்ளத்தாக்குல. இந்த பள்ளத்தாக்குன்னு சொல்ற இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா, 2 மலைகளுக்கு இடையில இருக்கிற ஒரு சமபூமி தான் பள்ளத்தாக்கு. நல்ல கவனிங்க, இந்த பள்ளத்தாக்குல கொண்டு எசேக்கியேலை நிப்பாட்டுறாரு. இந்த பள்ளத்தாக்கு எப்படி இருக்குன்னா, எலும்புகளால் நிறைந்து இருக்குது. எலும்பு கூடு இல்லை. எலும்பு கூடுனா எப்படி இருக்கும்? மண்டை இருக்கும், மண்டையோடு சேர்ந்து அதில் இருக்கிற அவயங்கள்லாம் இருக்கும், எல்லா எலும்பும் சேர்ந்து இருக்கிறது தான் எலும்பு கூடு. ஆனால் இங்கே எலும்பு கூடு இல்லை, எலும்பெல்லாம் தனித்தனியாக இருக்குது. நல்ல கவனிங்க, இந்த எலும்புகள் மத்தியிலே எசேக்கியேலை என்ன செய்தானா, சுத்தி வர பண்ணினாராம், சுத்தி நடந்தானா. இந்த எலும்பு எப்படி தெரியுமா இருந்துச்சான்?
திரளான சேனையாய், ஒரு பெரிய சேனையாய் எழும்பத்தக்க அவ்வளவு எலும்புகள் இங்க கிடக்குது. இப்போ இந்த எலும்பு எப்படி கடந்திருக்கும் நினைக்கீங்க? மண்டை இங்க கடந்தா கால் ஒரு பக்கம் கடந்திருக்கும், கை ஒரு பக்கம் கடந்திருக்கும். நான் நினைக்கிறேன் இந்த விரல் எலும்பெல்லாம் இருக்குல்ல, ஏன்னா அவங்களுக்கு சயின்ஸ் படி ஒரு குழந்தைக்கு 270 300, ஒரு முழு மனுஷனுக்கு எவ்வளவு இருக்குன்னா 206. இந்த குழந்தை வளர 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 போனுகள்லாம் ஒன்னோடு ஒன்று இணைஞ்சிடும். அப்போ ஒரு வளர்ந்த மனுஷனுடைய போன் எலும்பு 206. இப்போ ஒரு மனுஷன் சிதறப்பட்ட எலும்பு 206 பீஸா கிடக்குது, ஒன்று கூட சேர்ந்து இல்லை, சதவி கிடக்குது. இப்போ நான் என்ன நினைக்கிறேன்னா, அங்கே ஒருவேளை ஒரு நாய் வந்துச்சுன்னு வைங்களேன், அது ஒரு எலும்பை தூக்கி கொண்டு எங்கேயாவது போட்டிருக்கோம்ல. ஒரு காகம் வந்து ஒரு எலும்பை கொத்தி கொண்டு ஒரு 300-400 மீட்டர் தள்ளி கொண்டு போட்டிருக்கோம்ல. ஒரு பருந்து வந்து ஒரு எலும்பு, ஒரு கை எலும்பு, விரல் எலும்பை கொத்தி கொண்டு ஏதாவது மரத்துக்கு மேலே வச்சிருக்கோம். கழுகு இருக்குல்ல, கழுகு வந்து கழுகு வந்து அது ஒரு எலும்பை கொத்தி இருக்கும். அதுக்கு வெயிட்டுக்கு தக்க ஒரு எலும்பை கொத்தி என்ன செஞ்சிருக்கோம், 3-4 கிலோமீட்டர் கொண்டு போயிருக்கோம், அங்க கொண்டு போட்டிருக்கோம். இந்த எலும்புகள்லாம் என்னன்னா ஒண்ணுமே இல்லைங்க, எலும்புல கீதத்தன்மை இல்லை. இந்த எலும்புல இந்த மஞ்சா போயிடுச்சு, எலும்புல இந்த பதம் போயிடுச்சு, இது உலர்ந்து போய் இருக்குதான். இந்த உலர்ந்த எலும்பை ஒவ்வொரு பறவைகள் ஒவ்வொரு இடத்துல கொண்டு வீசி இருக்கோம். அங்கங்கா கிடக்குது எலும்பு, ஆனா இங்க குவியலா கிடக்குது. மண்டை இருந்தா கை எங்க இருக்கு, 300 மீட்டர் தள்ளி கிடக்கு. கை விரல் எங்க கிடக்கு, 500 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. காலு எங்க இருக்குன்னா கழுகு தூக்கி கொண்டு 3 கிலோமீட்டர் தள்ளி போட்டுருச்சு. நடந்துக்குமா இல்லையா இதெல்லாம்? ஏன்னா இது சுக்கா காஞ்சி போச்சுங்க. அப்ப எத்தனை வருஷமா இது கிடக்குது, எத்தனை பறவைகள், நாய் ஓனாய் எல்லாம் இருந்துச்சா தெரியல. ஓனாயெல்லாம் இருந்திருந்தா ஏதாவது எலும்பை தூக்கி கொண்டு ஏதாவது குகைக்குள்ள சந்துக்க பொந்துக்க வச்சிருக்கோம். எலும்பு எல்லாம் செதறி போச்சு, இங்க கொஞ்சம் எலும்பு கிடக்கு. நல்லா கவனிங்க, தலை இருக்கிறதுக்கு கால் இல்லை, கால் இருந்தா உடம்பு இல்லை, இப்படி கொஞ்சம் எலும்புகள், திரளான எலும்புகள் கிடக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு எசேக்கியாட்ட, இந்த எலும்புகள், ஏன்னா எனக்கு வாசி போய் நேரம் இல்லை, இந்த எலும்புகள் உயிர் பெறுமா அப்படின்னு கேட்கிறாரு எசேக்கியாட்ட. நீர் அறிவியது, எனக்கு தெரியாது, நீர் அறிவியது, உமக்கு தெரியும் அப்படிங்கிறான். அப்படின்னு உடனே ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, இந்த எலும்புகளை நோக்கி தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படின்னு. இதுக்கு நான் என்ன செய்ய போறேன்னா, நரம்புகளை உண்டு பண்ண போகிறேன், சதைகளை உண்டு பண்ண போகிறேன், பின்பு இதை தோலினால் மூட போகிறேன், அதுக்கு பின்பாக இதற்கு ஆவியை கொடுக்க போகிறேன். என்ன சொல்றேன்னா, உலர்ந்து போனவருடைய வாழ்க்கையில நரம்பை சீர்படுத்த போறேன், சதையை சீர்படுத்த போறேன், தோலை கொடுக்க போறேன், அவனுக்குள்ளார மறுபடியும் ஒரு ஆவியை கொடுத்து அவனை மறுபடியும் உயிர்ப்பிக்க போறேன். இப்ப எசேக்கியா தீர்க்கதரிசி சொல்றாரு. சொன்ன உடனே ஒரு இரைச்சல் சத்தம் கேட்டுச்சான். அந்த வசனத்தை மட்டும் வாசிக்கலாம். எசேக்கியேல் 37வது அதிகாரத்துல எசேக்கியா இந்த சிதறி போன எலும்பு இருக்குல்ல, இதுக்கு நேரா தீர்க்கதரிசனம் சொல்றார். அப்பொழுது அவர் நீ இந்த எலும்புகளை குறித்து தீர்க்க தரிசனம் உரைத்து அவைகளை பார்த்து சொல்ல வேண்டியது என்னவென்றால், உலர்ந்த எலும்புகளே, கர்த்தருடைய வார்த்தையை கேளுங்கள். கர்த்தராகிய ஆண்டவர் இந்த எலும்புகளை நோக்கி, இதோ நான் உங்களுக்குள் ஆவியை பிரவேசிக்க பண்ணுவேன், அப்பொழுது உயிரடைவீர்கள். நான் உங்கள் மேல் நரம்புகளை சேர்த்து உங்கள் மேல் மாமிசத்தை உண்டாக்கி உங்களை தோலினால் மூடி உங்களில் ஆவியை கட்டளையிடுவேன். அப்பொழுது நீங்கள் உயிரடைந்து நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று உரைக்கிறார் என்று சொல் என்றார். எனக்கு கட்டளையிட்டபடியே, நல்ல கவனிங்க, எனக்கு கட்டளையிட்டபடியே நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். நான் தீர்க்க தரிசனம் உரைக்கையில் ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. ஒரு இரைச்சல் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க,
கருத்தாய் ஜெபிக்கிறவனுடைய வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்க முன்னாடி தேவனுடைய இரைச்சல் சத்தம் கேட்குங்க. எலியா கருத்தாய் பர்வதத்துல ஜெபம் பண்ணும்போது அங்க ஒரு இரைச்சலின் சத்தம் கேட்டுச்சு. ஒரு பெருமலையின் இரைச்சல், ஒரு பெருமலையின் இரைச்சல் கேட்டது போல இங்க இந்த இவன் தீர்க்கதரிசனம் எசேக்கியேல் தீர்க்கதரிசனம் சொல்லும் போது இங்க ஒரு இரைச்சல் சத்தம் கேட்குது. இரைச்சல் சத்தம் கேட்ட உடனே என்ன நடந்துச்சுன்னா, எலும்புகள் எல்லாம் ஒன்றோடு வந்து தன் தன் எலும்போடு சேர்ந்து கொண்டது. எலும்பெல்லாம் எங்க இருந்துச்சு? 3 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் மரத்துக்கு மேல புதருக்குள்ள எங்கெங்கேயோ சீரழிந்து சின்ன பின்னமாய் கடந்த எலும்புகள் எல்லாம் தன் 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 எலும்புகளோடு. இன்னைக்கு என்ன செஞ்சுக்கிட்டு தெரியுமா இருக்கிறோம்? என் எலும்பு எங்க இருக்குன்னு காலேஜ் வாசல்ல போய் காத்து இருக்கிறானுங்க. இது என் எலும்பாக இருக்குமோ? கிறிஸ்தவன் கட்டளையை கடைபிடிக்க வேண்டவன், நியமத்தை கடைபிடிக்க வேண்டியவன் ரோட்ல பார்த்தாலே ஓ இது ஏன் எலும்பாக இருக்குமோ, இந்த எலும்பை என்னோட இணைச்சா நல்லா இருக்குமோ. ஒரு தேவ பிள்ளை ஒருபோது நினைக்க மாட்டாங்க, நான் ஜெபிக்கும் போது ஒரு இரைச்சல் உண்டாகும், என்னுடைய எலும்ப தன்னால வரும். நம்ம என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம் கேட்டா, தேவ பிள்ளை ஜெபிக்கிறவே எதை பார்க்கட்டும் இந்த எலும்பு என் எலும்பா இருக்குமா, இதை பார்க்கட்டும் இந்த எலும்பு அழகா இருக்கு, இந்த எலும்பு தான் என் எலும்பா இருக்கும். கொஞ்சம் பொறுப்பா இருக்கட்டு, ஆஹா என்ன பொறுப்பு, இந்த எலும்பு என் எலும்பா இருக்காதா, கண்டதெல்லாம் என் எலும்பு என் எலும்பு என் எலும்புனா உன் எலும்பு உனக்கு வரும். எப்போ? கருத்தாய் தேவ சமூகத்துல நீ ஜெபிக்கும் போது, தேவனுடைய இரைச்சலின் சத்தம் கேட்கும் போது, தேவ சத்தம் உனக்கு கேட்குமாண்டா, தேவன் உனக்கு ஏற்ற எலும்பை கொண்டு உன்னோடு இணைப்பாது. நீ இணைக்க வேண்டாம். நீ அநேக நேரத்தில் இணைக்கணும் நினைச்சு நீயா இணைச்சனாலதான் என்ன செய்யுது. டாக்டரு எலும்பை இணைக்கணும்னா பிளைட்டை போட்டு ஃபிட் பண்றாரு, முறைப்படி செய்கிறாரு. நீ இணைச்சா என்ன செய்யணும்? கட்டு கம்பியை போட்டு தான் கட்டணும். அது என்ன செய்யும்? 4 நாள் நடக்கக்குள்ள புடக்குன்னு கலந்து எல்லாம் தனித்தனியாக ஓடிடும். கட்டு கம்பியை போட்டு கட்டுனா இப்போ இதான் நடந்துகிட்டு இருக்கு. நீ யா போய் தேடி ஒரு எலும்பை கொண்டு வந்து நீ கட்டு கம்பியை போட்டு கட்டி அதோட கிடந்து போராடிட்டு கிடக்க. ஐயோ அங்க இழுக்குது இங்க இழுக்குது, அது இழுக்கும், இழுக்கதான் செய்யும். ஏன்? ஓ எலும்பு இல்லை. புரியுதா உங்களுக்கு? உங்க எலும்பு எப்படி பண்ணுனா, தேவ சித்தத்தின்படி தேவ திட்டத்தின்படி அந்த எலும்பு வந்து இணையணுங்க. இணையணும்னா உனக்கு இரைச்சலின் சத்தம் கேட்கணும். பெருமலையின் இரைச்சலின் சத்தம் கேட்டு எப்படி பெருமலை பொழிந்ததோ அது போல எலும்பு இணையதற்கு இறைவனுடைய சத்தம், தேவ சத்தம், தேவனுடைய எக்கால சத்தம், அந்த இரைச்சலின் சத்தம் உனக்கு கேட்கணும். இதுதான் தேவனுக்காய் காத்திருக்கிற அனுபவம். இது யாருடைய வாழ்க்கையில தெரியுமா? இந்த மாதிரிப்பட்ட இணைப்புகள் தன்னோடு தான் எலும்பு எங்கேயாவது கிலோமீட்டர் தாண்டி கிடக்கும், அது வந்து தன்னால இணையுங்க. நீங்க போட்டு இணைக்கணும் வேண்டாம், இணையாது. செய்ய வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான், பர்வதத்தை நோக்கி பார்க்கிறது தான். அதான் வந்து இணைஞ்சிடும். அது ஒருவேளை கழுகு தூக்கி கொண்டு ஏதாவது இடுக்குள்ளால எவ்வளவு இடுக்குள்ள வச்சிருந்தாலும் இறைச்சல் வந்தா வந்து இணையும். எலும்புகள் எல்லாம் இசைந்துருச்சு, தன் எலும்போடு தன் எலும்பு சேர்ந்துருச்சு. இப்ப ஆண்டவர் என்ன செய்யறார்னா, நரம்புகளை உண்டு பண்ணுகிறார். என்ன சொல்ல வர்றாருன்னா, உன் வாழ்க்கை செஞ்சு போயிருக்குதா, உன் வாழ்க்கையில நரம்பெல்லாம் செத்து போயிடுச்சா? கர்த்தரால முடியுங்க. உங்க நரம்புகளுக்குள்ளால ஒரு புதிய உயிர்ப்பிப்பை கொடுக்க, ஒரு புதிய உயிர் மூச்சை கொடுக்க, உனக்கு மறுபடியும் புதிய நரம்புகள் உண்டாக, செத்து போன நரம்புகள்ல புது நரம்பை உண்டாக்க என் தேவனால முடியும். சதைய வச்சு அதுக்கு மேல தோளால மூடுவேன். மூடின பிற்பாடு எசேக்கியேல் சொல்றாரு,
இப்ப நீ ஆவியை நோக்கி கட்டளையிடு, ஆவிக்கு தீர்க்கதரிசனம் சொல்லு, ஆவியை நோக்கி பேசு. ஆவி நாலா திசையிலிருந்தும் எல்லா திசையிலிருந்து வந்து இந்த சேனைக்கு மேல இறங்கும். அப்ப இவங்க எல்லாம் என்ன செய்வாங்க? எழுந்து காலுண்டு சேனையாய். இந்த ஆவி வந்து அத்தனை வித்து மேல இறங்கிச்சான். இவங்க எல்லாம் எழுந்தி ஒரு திரள் சேனையாய், ஒரு பெரிய சேனையாய் எழும்புனாங்களாம். இப்படி சொல்லிக்கிட்டு ஆண்டவர் என்ன சொல்றாரு தெரியுமா? 10வது வசனத்தை வாசிங்க. எனக்கு கற்பிக்கப்பட்டபடி நான் தீர்க்க தரிசனம் உரைத்தேன். அப்பொழுது ஆவி அவர்களுக்குள் பிரவேசிக்க அவர்கள் உயிரடைந்து காலூன்றி மகா பெரிய சேனையாய் நின்றார்கள். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, நல்ல கவனிங்க, முக்கியமான பாயிண்ட்ஸ். அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இந்த எலும்புகள் யார்? இஸ்ரவேல் வம்சத்தார். எப்படி இருக்காங்க? பாபிலோன் அடிமைத்தனத்தில் எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு எங்க இருக்கிறமா இருக்காங்கன்னா கல்லறைக்குள்ள இருக்கிறமா இருக்கிறாங்க. ஒரு விடுதலை இல்லாத வாழ்க்கை, ஒரு பிரேத குழிக்குள்ளால் இருக்கிறவே வாழ்றாங்க. தொடர்ந்து ஆண்டவர் சொல்றாரு, வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. இதோ அவர்கள் எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று சொல்றாங்க, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள். ஆகையால் நீ தீர்க்க தரிசனம் உரைத்து யாருக்கு? இஸ்ரவேலுக்கு தீர்க்கதரிசனம் உரைத்து அவர்களோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நல்ல கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா, இவனை கொண்டு போய் நேர ஆவில கொண்டு போய் எலும்புகளை தரிசனமாய் காட்டி, அதுக்கு நரம்புகளை உண்டு பண்ணி, அதுக்கு சதையை உண்டு பண்ணி, அதுக்கு தோலை உண்டு பண்ணி, அதை திரளாய் எழுதிருக்க செய்துக்கிட்டு மறுபடி கொண்டு எசேக்கியேலுக்கு விட்டுட்டாரு. விட்டுக்கிட்டு இப்ப சொல்றாரு, நீ இந்த அடிமைத்தனத்தில் இருக்கிற, இந்த வியாகுலப்படுகிற, இந்த வேதனைப்படுகிற இந்த இஸ்ரவேலுக்கு இப்ப தீர்க்கதரிசனம் சொல்லு அப்படிங்கிறாரு. வாசிங்க. இதோ என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்படவும் உங்களை இஸ்ரவேல் தேசத்துக்கு வரவும் பண்ணுவேன். இஸ்ரவேல் தேசம் எப்படி இருக்கு? ஒண்ணும் இல்லாம ஆயிற்று. தேசம் அழிக்கப்பட்டாயிற்று, தேசம் சுட்டரிக்கப்பட்டாயிற்று, ஆலயம் உடைத்து சுற்றிருக்கப்பட்டாயிற்று. இவங்களுக்கு உரிமைன்னு சொல்றதுக்கு இனி திரும்பி வரக்கு வாய்ப்பே இல்லை. ஆண்டவர் இப்போ தரிசனத்தை கொடுத்துட்டு போய் சொல்லு, நான் இந்த பிரேத குழியிலேருந்து உன்னை திருப்பி எங்க வர செய்வேன்? உன் சொந்த தேசத்துக்கு திரும்பி வர பண்ணுவேன். ஆண்டவர் என்ன சொல்ல வர்றாருனாக்கி, நான் இழந்ததை, நீ இழந்ததை மறுபடியும் உனக்கு கொடுப்பேன். நீ இழந்த பலத்தை, நீ இழந்த ஆரோக்கியத்தை, நீ இழந்த உன்னுடைய எல்லா சகல ஆசீர்வாதங்களை மறுபடியும் நான் உனக்கு கொடுப்பேன். தொடர்ந்து வாசிங்க. என் ஜனங்களே, நான் உங்கள் பிரேத குழிகளை திறந்து உங்களை உங்கள் பிரேத குழிகளிலிருந்து வெளிப்பட பண்ணும்போது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். போதும். மறுபடியும் இந்த அடிமைத்தனத்திலிருந்து, உன்னுடைய கீழ்ப்படியாமையினால, உன்னுடைய முரட்டாட்டத்தினால, உன்னுடைய வணங்கா கழுத்தினால, உன்னுடைய அஜாக்கிரதையினால நீ தேவனுக்கு விரோதமாய் சில கட்டளைகளை, சில பிரமாணங்களை, சில கலாச்சாரங்களை, சில பாரம்பரியங்களை கடைபிடித்து நியமங்களை உடைத்து போட்டாயே, உன்னை மறுபடியும் நான் கொண்டு உன் ஸ்தானத்தில் நிலைநிறுத்து. அப்ப நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வாய். கர்த்தர் என்ன சொல்றான்னா, நான் மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய், உன்னுடைய பலனை உனக்கு மறுபடி கொடுப்பேன், உன்னுடைய ஆரோக்கியத்தை நான் மறுபடி கொடுப்பேன், உன் நரம்புகளை நான் தொடுவேன், உன் சதைகளை நான் தொடுவேன், உன்னை தோளினால மூடுவேன், மறுபடியும் உனக்கு புதிய ஆவியை கட்டளையிடுவேன், நீ மறுபடியும் எழும்புவாய், நீ மறுபடியும் ஜெயிப்பாய், நீ மறுபடியும் ஆரோக்கியம் பெறுவாய், நான் யார் என்று நீ அறிந்து கொள்ளுவாய். அப்படிப்பட்ட தேவன் நம் தேவன். நீங்க சொல்லலாம், எல்லாம் உலர்ந்து போயிற்று, நம்பிக்கை அத்து போயிற்று,
நாங்கள் நிர்விசாரமாக எண்ணப்படுகிறோம், நாங்கள் எல்லாராலையும் அறுப்புண்டு போகிறோன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, மறுபடி நான் உன்னை கட்டுவேன், நீ கட்டுவிக்கப்படுவ, நீ உயர்த்தப்படுவ, நீ உன் ஸ்தானத்துல நிலைநிறுத்தப்படுவ, உனக்கான அங்கீகாரத்தை உனக்கு கொடுப்பேன், உனக்கான ஸ்தானத்தை உனக்கு கொடுப்பேன், உன் சதையெல்லாம் நான் புதிதாக்குவேன், உன்னுடைய நரம்புகளை புதிதாக்குவேன், உன்னுடைய தோலை புதிதாக்குவேன், உனக்கு புதிய ஆவியை கொடுப்பேன், நீ புதிய மனுஷனாவாய்.